வாழ்க அன்புடன் மலர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. த லா ஆஃப் ஒன் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் சில முக்கியமான கருத்துக்கள், முக்கியமான பகுதிகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது குறித்து நீங்கள் இன்னும் நல்லா ஒரு டீப்பாக தெரிஞ்சுக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஜேர்னி ஆஃப் லைஃப் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் நம்ம அது சார்ந்து நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணாமல். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சேவை. அப்போ தான் நிறைய நபர்களுக்கு இது போய் சேரும். அதுவும் குறிப்பாக முதல்ல நீங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ முழுமையாக பார்க்குறீங்களோ அது இன்னும் அதிகமான பேருக்கு அது ப்ரமோட் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாகம் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஆள் வந்து ஒரே சுயநலம் பிடிச்சாலே சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே சில நேரங்களில் நம்மளும் சுயநலமாக நடந்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். இந்த தாட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை ஒரு குற்ற உணர்வோடு நம்மளை வந்து நினைக்க வைக்கும். நம்மளை அந்த ஒரு ஃபீல்குள்ளே கொண்டு போகும். அது இந்த லா ஆஃப் ஒன்னில் வந்து அது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆன்மா இங்கே வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து இது மாதிரி நடந்தால் என்ன நடக்கும், அதாவது ஹை லெவல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் என்னை கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது எஸ்டிஓவா எஸ்டிஎஸ்ஸா. எஸ்டிஓனா உங்களுக்கு முன்னாடியே தெரியும், செல்ஃப் டு அதர்ஸ். எஸ்டிஎஸ்னால் செல்ஃப் டு செல்ஃப், அதாவது நம்மளை நமக்கு பற்றியே யோசிக்கிறது அப்படின்றது. இப்போ வந்து நிறைய பேருக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு செல்ஃபிஷா, நான் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா அது தவறா, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நான் தவறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு உண்மையிலே என்ன அப்படின்னா, செல்ஃப் கேர் அப்படின்றது செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றது தான் முக்கியமானது. இப்போது இதோட முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல்ஃப் கேர் பேலன்ஸ்டு எஸ்டிஓ அப்படிம்பாங்க. செல்ஃப் கேரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ்டு எஸ்டிஓ, அதாவது நோக்கம். இது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் உள்ள நோக்கம் அப்படின்றத பார்க்கணும். அப்படி நோக்கம் பார்த்திங்கன்னா, உன்னுடைய எனர்ஜியை பாதுகாக்க நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிறருக்கு நல்ல ஒரு உதவி பண்ணணும், பெட்டரான ஒரு நல்ல ஒரு உதவியை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை முதல்ல செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் மாதிரி ஆகாது, அது மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களை வந்து நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது வந்து செல்ஃபிஷ் இல்லை. இதை வந்து நம்ம செல்ஃபிஷ் அப்படின்னு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் கிடச்சிது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கலாம். அதாவது இதோட நோக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே செகண்டரி தான். அடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது பெனிஃபிட் மைண்ட் செட். எதை பண்ணினாலும் என்ன பெனிஃபிட் இருக்கும் இதை செஞ்சோம்னா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா உணவையும் அவராகவே சாப்பிட்டுக்கிறது, அவங்க யாருக்குமே கொடுக்கறது இல்லை, மற்றவங்கள பற்றி அவர் கவனிக்கிறதே இல்லை. இதுதான் எஸ்டிஎஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் வித்தியாசம்? செல்ஃப் கேர் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, மதர்ஸ் இக்னோர், மற்றவங்களை தவிர்ப்பாங்க, மற்றவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து செல்ஃப் கேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும், அதாவது ரொம்ப நடுநிலைமையாக இருப்பாங்க. அவங்க செல்ஃபிஷ்னஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த செல்ஃப் கேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் செய்ய தயாராக இருப்பாங்க. எப்பயுமே அவங்க வந்து மற்றவங்களை பயன்படுத்த தயாராக இருப்பாங்க. இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறவங்க மற்றவங்களை பயன்படுத்த தயாராக இருப்பாங்க. இந்த செல்ஃப் கேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டேர்ம் சர்வீஸ், இது நீண்ட நாளைக்கான ஒரு சேவையை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க.
அதே செல்ஃபிஷ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கெயின், அவங்களுக்கு கொஞ்ச காலத்திலேயே பெனிஃபிட் வர்ற மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, ஒரு பேட்ரி இருக்குது அப்படின்னா அது வந்து செல்ஃப் கேர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும், டோட்டலாக அந்த பேட்ரி டவுன் ஆகும். ஸோ சிஸ்டமே ஆஃப் ஆகிடும், எல்லாமே இதாகிடும். அப்போ செல்ஃப் கேருடன் இருக்குதுன்னா அதை ரீசார்ஜ் பண்ணணும், அப்போ தான் அது தொடர்ந்து வேலை செய்யும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை கவனிக்கலை அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த ஒரு டெண்டன்சி இருக்குது, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அது பண்ண முடியாது. அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, நான் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்மளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும், நம்ம தியாகம் பண்ணணும் ஏதாவது அப்படின்னா தான் நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம ஒரு செல்ஃபிஷ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது என்னையே நான் இழந்துடுறது அப்படின்ற ஒரு நிலை, அது வந்து உண்மையிலேயே அது எஸ்டிஓன்னு சொல்ல முடியாது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா தப்பான ஒரு எஸ்டிஓ, ஃபால்ஸ் எஸ்டிஓ அப்படின்னு சொல்லலாம். இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது, அது என்ன பண்ணுது, வேகமாக எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், சீக்கிரமாக எரிஞ்சு முடிஞ்சிடும். அதுவே பேலன்ஸ்டாக அந்த ஃப்ளேம் இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், அப்போ பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் அப்படின்ற பாருங்கள். இப்போ இந்த லா ஒன்னோட டீப்பான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கிரியேட்டருனுடைய ஒரு பகுதி, நீங்களும் ஒரு கிரியேட்டர், நீங்கள் ஒரு பகுதி. உங்களை காப்பது அப்படிங்கிறது கிரியேட்டரை மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் என்னுடைய உடல் மேலே அக்கறை செலுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சுயநலம் கிடையாது. என்னோடய உடலை நான் கவனமாக வச்சுருந்து நல்லா பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் இன்னும் நிறைய யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே என்னோடய நோக்கம், என்னோடய இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அதை பராமரிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அது வழிபாடு பண்ண முடியும். அந்த கோவிலை வந்து பராமரிக்கிறத வந்து நம்ம இதான் நினைக்கக்கூடாது இல்லையா. அது மாதிரி இதை வந்து நம்ம செல்ஃப் கேர் அப்படிங்கிறது, நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஓவராக நம்ம வந்து இதாகிட்டோம், நம்மளை பயன்படுத்தி இதாகிடுச்சோம் அப்படின்னா எனர்ஜி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ பிரேக் எடுக்கிறது சரி. எப்போதும் செல்ஃபிஷ்னஸாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உதவ முடியும், ஆனால் எனக்கு மட்டும் அப்படின்னு தவிர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து எஸ்டிஎஸ் கிடையாது. அது வந்து ஒரு எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எஸ்டிஎஸ்ஸாக இருக்கிறதுனால அது சரியான விஷயம் கிடையாது. ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எஸ்டிஓனா செல்ஃப் கேர் அவங்கள்ட்ட இருக்கும். அது வந்து ஒரு உண்மை என்ன அப்படின்னா எஸ்டிஓடைய சப்போர்ட்டிவ்னு சொல்லலாம். செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது எஸ்டிஎஸ்னுடைய வழி, அதாவது செல்ஃப் டு நம்மளை வந்து நமக்கே பண்ணிக்கிறது இல்லையா, சுயநல பாதை அப்படின்னு சொல்லலாம், எதிர்மறையான பாதை அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து ஓவரான சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முழுமையானது கிடையாது. பேலன்ஸ்டு அப்படிங்கிறதா உண்மையான க்ரோத், அதுதான் உண்மையான க்ரோத், எல்லாமே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது உண்மையை உங்களை வந்து உங்களை காப்பாற்றிக்கிறது தான் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கான முதல் படி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அல்டிமேட்டாக சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு மரத்துக்கு வந்து நம்ம தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், பழம் தரும். தண்ணீர் இல்லைன்னா அது என்னென்னா காஞ்சி போகும் இல்லையா. அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மையே பீஸ், அதாவது அமைதியாக காக்கணும், வச்சுக்கணும் அப்படின்னா டாக்ஸிக் பீப்புள் வந்து அவாய்ட் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு செல்ஃப் கேரா அல்லது எஸ்டிஎஸ்க்கு எஸ்டிஎஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதான நிலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதில் வந்து நம்ம பார்க்குற இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் 2 நம்பிக்கை இருக்கும். இது இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எஸ்டிஓ நம்ம யார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை எது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நம்பிக்கைகளை வந்து நம்ம ஒரு நல்ல புரிதல் நமக்குள்ளே வேணும். அதாவது நம்மக்கிட்ட ஒரு 2 நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கை 1 வந்து என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அப்படின்னா நான் என்னை வந்து செல்ஃபிஷ், அப்படியா நான் வந்து ஒரு செல்ஃபிஷா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னையே அப்படின்னு ஒன்று. 2வது நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஆள் அப்படின்னா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதுதான் என்னை வந்து நான் வந்து நல்லவன் அப்படின்றத சொல்ல முடியும். நான் இங்கே யாருக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை, அதனால் நல்லவன் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். இந்த லா ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2மே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது பேலன்ஸு தான் உண்மை.
ரெண்டையுமே எக்ஸ்ட்ரீம் லெவலாக நம்ம பண்ணுறது அது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீப்பாக இன்னர் வந்து மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம். நீங்கள் உதவுறப்ப 2 சோர்ஸ் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து உங்களுடைய இதயம் முழுவதும் ஃபுல் கார்ட் வந்து அது வந்து ட்ரூவா எஸ்டிஓவா நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், அது நேச்சுரலாக இருக்கும். நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியர் அல்லது கில்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹில்ட்டாக இருக்கும். என்னென்னா, நான் ஹெல்ப் பண்ண வேணாம், நான் வந்து பேடு, நான் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா பேடாக இருக்கேன், நான் ரொம்ப மோசம், அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம், சரிங்களா? அது ஒரு கில்ட்டியான ஃபீல்னு சொல்லலாம். இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபியர் பேஸ்டு, அதாவது பயம் சார்ந்து உங்களுடைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்குது அப்படின்னா அது வந்து இம்பேலன்ஸு, அதாவது அது வந்து முழுமை பெறலை, அது இன்னும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்பு சார்ந்து உங்களுடைய உதவி இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான எஸ்டிஓ பாதை, உண்மையான இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கான போலரைசேஷன் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான வழி அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு மோட்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மோட்டார் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நல்லா போகுது, நல்லா ஓடி ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா அது நல்லா ஓடிட்டே இருக்கும், இயங்குது அப்படின்னா ஸ்மூத்னஸ் இருக்கும் அதில். இதுவே அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அங்கே ஒரு அழுத்தம் இருக்குது, அது ஃப்ரீயாக போகலை அப்படின்னா ஹீட் ஆகும், அடுத்து டேமேஜ் ஆகும். சரிங்களா? இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ரியலாக நம்மளுடைய லைஃப்லோட இந்த செனாரியோஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் கேட்குறாரு உங்கள்கிட்ட அப்படின்னா, நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு இது இருக்குது, அழுத்தம் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து இம்பேலன்ஸ். நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு அழுத்தத்தோடையே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னால் முடியாது, ஆனால் பிறகு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது வந்து செல்ஃப் கேர், இது வந்து ஒரு ஹெல்த்தியான எஸ்டிஓ அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இப்போ அதை வந்து நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. இந்த செனாரியோ 2 வந்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு மட்டும் முக்கியம், அதர்ஸ் மற்றவங்க எல்லாரையுமே நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னா இது வந்து செல்ஃபிஷ்னஸ். இதுதான் எஸ்டிஎஸ் அப்படிங்கிற வழியானது. அதாவது நீங்கள் வந்து உங்களை மட்டுமே பார்க்குறீங்க, மற்றவங்கள வந்து இக்னோர் பண்ணுறீங்க, தவிர்க்கிறீங்க. அது வந்து என்னென்னா அது உண்மையிலேயே எஸ்டிஎஸ் பாதை. அப்போ ரொம்ப முக்கியமான லைன் இங்கே என்ன, கன்ஃபார்மாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இந்த லா பொண்ணில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ப்ரொடெக்ட்ஸ் யுவர் எபிலிட்டி டு சர்வ். அதாவது நம்மளை முதல்ல பாதுகாத்து நமக்கு சேவை செய்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. நம்மளுடைய இப்போ அதை வந்து நம்மளுடைய லைஃபோடு பார்த்தோன்னா, ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, சார்ஜ் இல்லை அப்படின்னா கால் பண்ண முடியாது, சார்ஜ் இருந்தால் கம்யூனிகேஷன் அங்கே நல்லாயிருக்கும். அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் டவுனாக இருந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஹெல்ப்பை உங்களால் பண்ண முடியும். அப்போது இங்கே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கும், ஆனால் உள்ள கோபம் இருக்குது, இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, இல்லை பேர்ன் அவுட் ரொம்ப ஒரு பதட்டத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலையிலும் இருக்கும். அவங்க நினைக்கிறது என்னென்னா நான் எஸ்டிஓ, உண்மையிலே அவங்க இம்பேலன்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு ரப்பர் பேண்டு இருக்குது அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம இழுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகும், அறந்து போகும். அதே மாதிரி தான் இப்போ லா பொண்ணுடைய டீப்பான இன்சைட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சர்வெண்ட் கிடையாது, கான்சியஸ் பீயிங். நம்ம வந்து ஒரு உணர்தலோட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ யாருக்கும் என்ன முடியுது, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அது இயல்பாக நடக்குது அப்படின்னா அது நல்ல விஷயம். அப்போ எஸ்டிஓ அப்படின்னா உங்களை அழிச்சிக்கிட்டு உதவுறது இல்லை, உங்களை வச்சுக்கிட்டு உதவுறது தான் எஸ்டிஓ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, ஆயில் நம்ம இப்போ லைட் எரியுது அப்படின்னா அதுக்கு ஆயில் இருக்குது அப்படின்னா லைட் எரிஞ்சிட்ருக்கோம், ஆயில் இல்லாமல் என்ன பண்ணிவிடும், அது ஆஃப் ஆகிடும். இது எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பது அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்டயே கேளுங்க, நான் இதை வந்து லவ்வாக செய்கிறேன்னா அல்லது கில்ட்டியாவா அப்படின்னு கேளுங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உடல் வந்து உடலோட சிக்னல் வந்து உங்களுக்கு தரும். அது வந்து டயர்டாக இருக்குது இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு அர்த்தம்.
மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கிளியராக ஒரு பவுண்ட்ரி, ஒரு எல்லை வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா, செல்ஃப் கேர் அப்படின்னா எஸ்டிஓ சப்போர்ட் இருக்கும். கில்ட்டியாகவும் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இம்பேலன்ஸாக இருக்கிறீங்க. இக்னோர் அதர்ஸ், மற்றவங்களை தவிர்க்கிறீங்கன்னா நீங்கள் பியூராக எஸ்டிஎஸ். பேலன்ஸ்டு அப்படிங்கிறது எதுனா ஒரு உண்மையான பாதை. பேலன்ஸாக ரெண்டையுமே பேலன்ஸாக பண்ணுறதுங்கிறது ஒரு உண்மையான பாதை. அப்போ நீங்கள் உங்களை காப்பது தான் நீங்கள் பிறரை உண்மையாக காப்பதற்கான ஒரு சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்கார், ஒரு டாக்ஸிக் பீப்புள் அவாய்ட் செய்கிறாரு, இல்லை நான் ஏன் என்னோடய பீஸை காக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, உள்ளே ஆங்கர் இருக்குது, இல்லை டிஸ்லைக் இருக்குது, இப்படின்னா இருந்தால் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு செப்ரேஷன், நம்மளுக்குள்ள ஒரு செப்ரேஷனாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த அவாய்ட் பண்ணுறாரு டாக்ஸிக் பீப்புளை, என்னுடைய பீஸை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. அந்த 2 விஷயமும் கரெக்டு தான். ஆனால் உள்ள ஆங்கரும் கோபம் இருக்குது, டிஸ்லைக், அவர் வெறுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இதனால் என்ன அப்படின்னா, இது ஹிட் அண்ட் செப்பரேஷன் எஸ்டிஎஸ் அப்படின்னு மட்டும் இதை சொல்லிட முடியாது. இதுக்கு ஒரு சரியான ஆன்சராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு மிக்ஸ்டான ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளியில் ஹெல்த்தியாக ஒரு பவுண்ட்ரி இருக்குது, உள்ளே செப்பரேஷன் எனர்ஜி எஸ்டிஎஸ்ஸாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் கதவை சாத்துறாரு மெல்லமாக, இன்னொருத்தர் இது இந்த இதை நம்ம பார்க்குறோம், இன்னொருத்தர் எனக்கு அமைதி வேணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்கிறார். இப்போ நான் இவர்களை வெறுக்கிறேன் அப்படிங்கிற அந்த கோபத்தில் வேகமாக சாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதவு சாத்துற விஷயம் ரெண்டுமே ஒன்று தான், 2 பேரும் கதவு சாத்துறாங்க, அந்த கான்செப்ட் ஒன்று. ஆனால் ஒருத்தர் ரொம்ப மெல்லமாக அதை பண்ணுறாரு, மற்றவங்கள்ட்ட இந்த அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஒருத்தர் அவங்க மேலே இருந்த கோபத்தையும் அந்த கதவில் காமிக்கிறார். சரிங்களா. அப்போ அது மறைஞ்சிருக்கு. இப்போது இந்த ஆக்ஷன் சேம், ஆனால் எனர்ஜி டிஃப்ரெண்ட். முக்கியமான புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆக்ஷனை மட்டும் பார்க்காம இன்னர் ஸ்டேட், இன்னரை நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நம்பர் ஃபிசிக்கலி டிஸ்டன்ஸ் அவாய்ட் இருக்கிறாரு, பட் எமோஷனலி அவர் அட்டாச்சாக இருக்கிறார். எப்படி ஆங்கர் அதுக்கு சமமாக பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ஷன் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் ஒருத்தரை வெறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்டேருந்து விடுபடலை, நீங்கள் அவருடன் இன்னும் கனெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தரை நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அப்போ, ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன ஆகலை, விடுபடவே இல்லை, அவங்க கூட இன்னும் கனெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, உங்களை ஹேட் பண்ணுறீங்க அவங்கள அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் லவ் அல்ல, அது அதோட லவ்வோடைய அடுத்த பகுதி அல்ல. லாபனுடைய பார்வையில் இந்த ஹேட் பண்ணுறது அப்படிங்கிறது டிஸ்டார்டட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கனெக்ஷன் ரொம்ப அது இதாக இருக்குது, அங்கே லவ் அன்பு கிடையாது, அன்போடு இல்லை, வெறுப்புணர்வோடு நம்ம இருக்கிறோம். அப்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தேவை, ஆங்கர் இருக்கக்கூடாது. அதுமாரி கம்பேஷனும் அது ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்போ, ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நோயாளி வர்றாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுறாரு. எதுக்காகனா இன்ஃபெக்ஷன் அவருக்கு ஆகாமல் இருக்கணும்னு. ஆனால் அவங்கள ஹேட் பண்ணலை அவர். சரிங்களா. அப்போது இது என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி இருக்குது அப்படின்னா எஸ்டிஓ. ஆங்கர் அதாவது கோபம் இருக்குது, அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது மிக்ஸ்டு எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. பியூர் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ்டிஎஸ். அதான் ஆங்கரும் இருக்குது, அவாய்டன்ஸும் இருக்குதுன்னா அது மிக்ஸ்டு எஸ்டிஎஸ்ன்னு சொல்லலாம். கம்பேஷனும் கிளாரிட்டியும் இருக்குது அப்படின்னா ஹையர் எஸ்டிஓ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றது அந்த லா பொண்ணில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போது அல்டிமேட்டாக நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்குறோம், ட்ரூவான ஒரு எஸ்டிஓ அப்படின்னா டிஸ்டன்ஸ் வித்தவுட்டு ஹார்ட்டட். அவங்கள எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் நம்ம டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான இது. இந்த இந்த பாகம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நமக்கு எதோ புரிதல் வருது அப்படின்னா, நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா, நம்மளை மட்டுமே கவனிக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. அதுக்கான ஒரு புரிதல், நான் ஒரு சுயநலவாதியா, இல்லை நான் ஒரு நல்ல எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்லவனா, இந்த கேள்விக்கு பதில். அப்போது இதுக்கான ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா, எது செல்ஃபிஷு, எது செல்ஃபிஷ்னஸ் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு, எது பியூரான எஸ்டிஓ, எது எஸ்டிஎஸ்ஸுங்களை இருக்குது, இல்லை பேலன்ஸ்டு எஸ்டிஎஸ், இல்லை மிக்ஸ்டு எஸ்டிஎஸ், இப்படிங்கிறதுக்கான புரிதல் நமக்குள்ளே வந்தால் தான்
ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம செயல்கள் யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஆள் ஒரே செல்ஃபிஷியா, நீ செல்ஃபிஷாக இருக்கிற அப்படிம்பாங்க. அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம கிளியராக தான் இருப்போம். ஆனால் அவங்க சொல்லிட்டு போனது 2 பேர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கே நம்ம மேலே ஒரு கில்ட்டியான ஃபீல் வரும். சே, நம்ம செல்ஃபிஷாக தான் இருக்கிறோமா, நாம் இப்படி நடந்திருக்கக்கூடாதா, அப்படி நடந்திருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்துச்சுன்னா அது நம்மளுடைய செயல்களை பாதிக்கும், நம்மளுடைய எனர்ஜியை பாதிக்கும், நம்மளுடைய மைண்டை பாதிக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல, நாம் என்னவா இருக்கிறோம், நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா? அந்த கிளாரிட்டியை கொடுக்குறது இந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் பற்றிய ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் மணிவண்ணன். நன்றி.